ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Syed vlogs. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் வந்து செய்ய போகிறாங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, பிரியாணி தான். நான் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு மேலே ஆச்சு. நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டேன் அப்படிங்கிறனால வந்து லேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அந்த சமைக்கிற வீடியோ வந்து நல்லா இருக்கான்னு பாருங்கள். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். 8 கிலோ அரிசி போட்டு 5 கிலோ கோழிக்கறி. நெய் ஊற்றிக்கலாம். அடுத்தது ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். அடுத்தது பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். அடுத்தது பச்சை மிளகா, வெங்காயம். அடுத்தது வெங்காயம் வதங்கினோன்னா தக்காளி, மல்லித்தூள், மிளகாத்தூள், பட்டைக்கிராம்பு தூள், தயிர் எல்லாம் கலந்து அதில் ஊற்றிக்கிறோம். வெங்காயம் நல்லா பொண்ணு நிறத்தில் வர வரைக்கும் வதக்கணும். ஆனால் வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா ரொம்ப செவந்துருச்சு. வெங்காயம் சோறு கொஞ்சம் சிவப்பாக இருக்கும். வெங்காயம் வதங்கிருச்சு. புதினா கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு கொஞ்சமாக. அடுத்தது 5 கிலோ கறி, அதுக்கு தேவையான உப்பு. கறி வதங்கும் போது மல்லித்தூள் கொஞ்சமாக தேவையான அளவு. இப்போ தக்காளியை ஊற்றிக்குவோம். அதில் தேவையான மசாலா எல்லாமே கலந்துருக்கு. கறி போட்டதுக்கப்புறம் தக்காளி, மசாலாங்க, பட்டைக்கிராம்பு தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், தயிர், உப்பு எல்லாம் தேவையான அளவுலாம் போட்டு நல்லா வதக்கி அந்த எண்ணெய் மேலே வர்ற வரைக்கும் அடி பிடிக்காமல் கிண்டணும். விட்டுட்டா அடி பிடிச்சிரும். மசாலா கொஞ்சம் வதங்கணுன்னா புதினா கொத்தமல்லி தழை கொஞ்சம் போடணும். இப்போ மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கிறோம். சாப்பாடுக்கு தேவையான தண்ணி. ஒரு சட்டி அரிசி, 2 சட்டி தண்ணி. முதல்ல போட்டது மசாலாவுக்கு, இப்போ வந்து அரிசி சாப்பாடுக்கு. இப்போ ஏன் 2வது உப்பு போடுறோன்னா, முதல்ல இந்த உப்பை போட்டால் அந்த மசாலாலாம் ஒரு மாதிரி கடுத்த மாதிரி ஆயிரும். கறியும் டேஸ்ட் இருக்காது. அதனால் இப்போ கடைசியில் அதுக்கு தேவையான உப்பு போடுறோம். சாப்பாடுக்கு தேவையானது. இப்போ அளவு தண்ணிலாம் ஊற்றி உப்பெல்லாம் போட்டு கலக்கி மூடி வச்சாச்சு. தண்ணி கொதி வர வரைக்கும் மூடி வைக்கணும். தண்ணி இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போடணும். கொதிக்காமல் அரிசி போடக்கூடாது. அரிசியை போட்டதுக்கப்புறம் ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது. சும்மா சுற்றி மட்டும் விடணும். அப்படியே அரிசியும் தண்ணி முக்காப்பாக தான் வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி தழை போட்டு எலுமிச்சை பழமும் வாசத்துக்கு கடைசியில் பட்டைக்கிராம்பு தூள் கலக்கி விட்டு ஊற்றணும். இந்த அளவுக்கு மெதுவாக கிண்டணும். ரொம்ப போட்டு கிண்டுனா அரிசி உடஞ்சி சோறு குழஞ்சு போயிடும்.
இப்போ தண்ணி நல்லா சுண்டிருச்சுங்க. இப்போ இந்த இதில் வந்து புதினா கொத்தமல்லியில் இருக்கிற புதினா கொத்தமல்லியில் மேலே போட்டு நெய் ஊற்றி அடுப்பை ஃபுல்லாக கம்மி பண்ணி தம் விட்டுறணும். வாழை இலை போட்டு தம் விடணும். அந்த வாழை இலை எதுக்காக போடுதுன்னா மூடியிலேருந்து தண்ணி வடியும், சாப்பாடு வந்து இதாகிரும். அதுக்காக இந்த வாழை இலை போடுது. அதோட இன்னொரு விஷயம், அதில் உள்ள சத்து அந்த சாப்பாடில் இறங்கும். நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும் சாப்பாடு. இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. மூடியை போட்டு மேலே வெயிட் வச்சிடணும். சட்டியில் தண்ணி வச்சு வெயிட்டு வச்சிடணும். தம் விடுற டைம் வந்து 1 மணி நேரமும் விடலாம், 2 மணி நேரமும் விடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ தம் விடுறோமோ சாப்பாடு நல்லா உதிரியாக வரும். சாப்பாடு இப்போ தம்மு உடச்சி எடுக்க போகிறோம். இங்கிட்டு ஒரு 2 பெரட்டி கொஞ்சம் நேரம் ஆற விட்டு எடுக்கணும். சாப்பாடை கிண்டி விட்டு லைட்டாக ஆற விட்டு சாப்பாடை எடுக்கணும். உதிரியாகும். சாப்பாடு ஏன் இவ்வளோ சிகப்பாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்னன்னா, வெங்காயம் நல்லா சிகப்பாகிடுச்சு. அதனால சாப்பாடு சிகப்பாக இருக்கு. உடஞ்சிருமா? மாமி கல்லாம் இங்கே தான் இருக்கு. கொஞ்சமா ஓகே, முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூடாக இருக்குது அப்படிலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா காலைல செஞ்சது இப்படி எப்படி சூடாக இருக்கும். சரி, ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம். அதாவது நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் சூடாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இந்த கறி மட்டும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது. ஏன்னா மதியானம் கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது. ஆனால் இது நல்லா சாஃப்டாக இருக்குது. சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா வந்து லெக்கு இதெல்லாம் போடல, சின்ன சின்ன பீஸாக வந்து தான் வெட்டி போட்டுச்சு. ஏன்னா எல்லாமே எனக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறனால வந்து சின்ன சின்னதாக தான் வெட்டி போட்டுச்சு. இதே கடையில் வாங்கி சாப்பிட்டா பீஸ் கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட்டுக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி நல்லா ருசியாக செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஏன்னா வந்து ஸ்கூல் இருக்குன்றனால அதனால தான் நாங்கள் வந்து இப்போ வீடியோ வந்து தலைகீழாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஓகே, பாய்.